எப்ப இருக்கிறாரு? எப்ப இருக்கிறாரு? எப்ப யாக்கோபை நேசிக்கிறாரு? எப்ப ஏசாவை இருக்கிறாரு? பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நல்வினை தீவினை எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே. அப்ப பார்வோன் எப்ப வெறுத்திருப்பாரு? புரியுதா? இப்ப உங்களுக்கு ஆன்சர் புரியுதா? பார்வோன் எப்ப வெறுத்திருப்பாரு? நம்மளை எப்ப நேசிச்சிருப்பாரு? அதனாலதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னமே, உலகம் தோற்றத்துக்கு முன்னமே. அப்படி பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்லை. கர்ப்பவதியா இருக்கிறா. கர்ப்பவதியா இருக்கும்போது 2 பிள்ளைகள், ட்வின்ஸு. இந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தனை நேசிக்கிறேன், ஒருத்தனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எப்படி சொல்றாரு? அது முன்னாடி வசனம் சொல்றாரு, அந்த பிள்ளைகள் பிறந்து எந்த நல்வினையும் எந்த தீவினையும் செய்யறதுக்கு முன்னாலேயே நான் யாக்கோபை நேசிக்கிறேன், ஏசாவை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, யாக்கோபோட நிறைய யாக்கோபு ஏமாத்தி செய்யற மாதிரியான காரியங்கள் வேதவாக்கத்தில் இருக்கும். அண்ணனை ஏமாத்தி சொத்தை அபகரிக்கிறது, அண்ணனை ஏமாத்தி அப்பாட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றது, மாமனாரை ஏமாத்தி ஆடுகள் எல்லாம் அது பொழியும் போது நேர்காத மாதிரி நிறைய காரியங்களை யாக்கோபை வந்து பார்த்துருக்கீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபை சிநேகித்தார். ஏன்? அவர் கர்ப்பத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த யாக்கோபின் மூலம் தான் 12 இஸ்ரவேல் கோத்திரம் வரப்போகுது. இதெல்லாம் பண்ணி வச்சுட்டார்.